முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கண்டும் நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சன்னி நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான விதை வகை தாவரம் சொல்லுவோம். இது ஏன் விதை வகை தாவரம் அப்படின்னா, இந்த தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை தான் உணவுக்கும் சரி மருந்துக்கும் சரி பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த சன்னி நாயகத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்துக்களை உடலில் சேரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சன்னி நாயகத்துக்கு உண்டு. பொதுவாக நம்ம இந்தியாவில் அதிகமாக இதை உணவுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இல்லை. பட் இந்தியா சேர்ந்த நாடுகள், உதாரணத்துக்கு பர்மா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வாறு உணவுக்கு ஜீரகத்தை சோம்பை உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் ஒரு வாசனை திரவியமாக இந்த சன்னி நாயகத்தை உபயோகப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். இந்த சன்னி நாயகத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு நல்ல பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய சீன நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது, உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவங்க பன்றியுடைய மாமிசம் சாப்பிடும்போது, அல்லது மாடுடைய மாமிசம் சாப்பிடும்போது, அல்லது ரொம்ப செரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சில விலங்குகளுடைய மாமிசம் சாப்பிடும்போது இந்த சன்னி நாயகம் கொதிக்க வைத்த நீரை ஒரு தேநீராக பருந்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதிகமான குளிர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை மற்றும் இரவு 2 நேரம் மட்டும் உணவு அருந்தக்கூடிய பழக்கம். ஆனால் அந்த 2 நேரமுமே அவர்கள் அதிகமான மாமிச உணவை உட்கொண்டிருந்தார்கள். சரி, அவர்களுடைய சராசரி வயது விகிதம் அப்படின்னு பார்த்தா 89லிருந்து 104 வரை இருந்தது. இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன பல்கலைக்கழகத்திலிருந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட காரணிகள், அவர்களுடைய மற்ற உணவுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு வருட காலம் அவர்களுடைய தங்கி அவர்களுள் ஒருவராக இருந்து அந்த ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி செய்த போது எதுவுமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்னி நாயகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை ஒரு தேநீராக ஒரு நாளைக்கு குறைந்தது 1 லிட்டராவது குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இதோடைய விதைகளை எடுத்து அதே போல் தண்ணீரில் இட்டு காய்ச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகளை எடுத்து விலங்குகளுக்கும் மற்ற அனிமல் ட்ரையல்ஸ்லாம் அவங்க பண்ணி பார்க்கும்போது அதிசயக்கத்தக்க வகையில் நம்ம உடலுக்கு இணையான அளவுக்கு, அதாவது ஒரு 1 கிலோ அளவுக்கு கூட மாமிசம் சாப்பிட்டாலும் கூட ஒரு 500 மில்லி லிட்டர் அளவுக்கு, 1/2 லிட்டர் அளவுக்கு சன்னி நாயகத்தை இட்டு கொதிக்க வைத்த அந்த தண்ணீரை குடித்தோமேயானால் அந்த மாமிசத்தில் வேகமாக செரிமானம் அடைந்து வெளியில் செல்வதோடு மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இருந்தது கண்டுபிடித்து மிகவுமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லா நாடுகள்லேயும், இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பா, எல்லா கண்டங்களிலும் நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறு, குறிப்பாக பித்தப்பைகளில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் பித்தப்பைகளுடைய செயலழற்சி. இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா மிக கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அவர்களால் சாப்பிட முடிவதில்லை. சாப்பிட்ட உணவுகள் வாந்தி எடுக்க வேண்டிய ஒரு சூழல், சில நேரங்களில் பித்தப்பையே அறுவை சிகிச்சை மூலம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல், அந்த அளவுக்கு கடுமையான பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருந்தது. ஆனால் அதை சரி செய்து இந்த சன்னி நாயகத்தை கொண்டு அந்த தண்ணீரை அருந்த செய்யும்போது ஒரு 1000 பேர் கொண்ட நோயாளி குழுவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட எந்த மருந்துகளும் இல்லாமல் 1 மாத காலத்திலேயே அவர்களால் வெளிவர முடிந்தது. இந்த சன்னி நாயகம் கொதிக்க வைத்து எடுக்கின்ற நீரை பொறுத்தவரையிலும் மிக வேகமாக கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சீரணிப்பதும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்துக்களை வெளியேற்றுவதற்கும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருந்தது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த வயிறு உப்பசம்னா சொல்ல வேண்டியதில்லை.
காலை சாப்பிட்ட உணவு, காலை உணவு உண்ட உடனேயே என்னுடைய வயிறு பானை மாதிரி ஆகிவிட்டது, மதிய உணவு உண்ணும்போது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, இரவு நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் அதற்காக வாயுவை நீக்குகின்ற மாத்திரைகளை உட்கொள்வது அல்லது கார்பனேட்டிவ்னு சொல்லக்கூடிய சில மருந்துகளை தண்ணீரில் கலக்கி குடிப்பது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிகச் சுலபமாக இந்த சன்னிநாயகத்தை ஒரு சிட்டிகை ஒரு டம்ளர் சுடுதண்ணீரில் இட்டு அந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வாயு பொருட்கள் நீங்குவதை நம்ம பார்க்கலாம். அதே நேரங்களில் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பசி சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நன்றாக சரியாவதையும் பார்க்கலாம். நிறைய தாய்மார்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, சார் என்னோடய குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, என்னோடய குழந்தைக்கு எதை கொடுத்தாலும் ஒரு வாய்க்கு மேல் அவர்கள் சாப்பிடுவதில்லை, என்ன கொடுத்தாலுமே அவர்கள் சாப்பாட்டின் மேல் ஆர்வம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, இனிப்பு கொடுக்குறேன், காரம் கொடுக்குறேன், கசப்பு கொடுக்குறேன், எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த சன்னிநாயகம். இந்த சன்னிநாயகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுக்கும்போது அல்லது ஒரு தண்ணீராக அந்த குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கும்போது ஒரு வார காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் உண்ணக்கூடிய உணவுடைய தாக்கம் மிக அதிகமாக மாறுவதை பார்க்கலாம். அவர்களே உணவை கேட்டு சாப்பிடுகின்ற அளவுக்கு அவர்களுடைய செரிமான சக்தி அதிகமாகிறதையும் அவர்களுடைய பசி சம்பந்தப்பட்ட காரணிகள் அதிகமாகிறதையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு செரிமானம், கொழுப்பை நீக்கக்கூடியது, பசியை உண்டாக்கக்கூடியது, வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு சாதாரண தண்ணீர் அதில் ஒரே ஒரு சிட்டிகை சன்னிநாயகத்தை இட்டு 1 நிமிடம் சுட வைத்து ஒரு தேநீர் அருந்துவது போல் அருந்தினாலே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறைவதை பார்க்கலாம். நிறைய மது அருந்தக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, மலம் கழிக்கும்போது, சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சலுடன் ஏதோ ஒரு கண்ணாடி துண்டுகள் உடலிலிருந்து வெளியேறுவது போல வயிறு முழுவதும் கடுமையான எரிச்சலை உண்டாக்குகின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏற்படும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதற்காக தேவையற்ற சில மருந்துகளை உட்கொண்டு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் மது அருந்தக்கூடியவர்கள் எல்லாம் மது அருந்தக்கூடியவதை குறைக்கின்ற வழிகளை முதலில் தேட வேண்டும். அதன் பிறகு தண்ணீரில் சென்னிநாயகத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு அந்த தண்ணீரை தினமும் பருக வேண்டும். இது என்ன பண்ணோன்னா வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அனைத்தையும் ஆல்கலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலமற்ற ஒரு தன்மையாக மாற்றிவிடுகிறது. அப்போ என்ன ஆகும்? சாப்பிடக்கூடிய உணவுகளும் நன்றாக சீரணமாகும், உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை குறையும். அதைவிட முக்கியமானது, இந்த அமிலத்தன்மை குறைவதினால் வயிற்றில் உருவாகக்கூடிய பூச்சிகள், புழுக்கள், உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அவை அனைத்துமே சீராக்கப்பட்டு மலமும் சீரான முறையில் உடலிலிருந்து வெளியேறுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, சென்னிநாயகத்தை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு உணவு. இது ஒரு மருந்துனே நான் சொல்ல மாட்டேன். தண்ணீரில் 1 டம்ளர் தண்ணீரில் 1 சிட்டிகை இட்டு ஒரு தேநீர் பருகுவது போல காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.